மாமனாரும் மாமியாரும், அதாவது அண்ணம்மாவும் டாமும் இறந்து போயிட்டாங்க. சோ இதுக்கப்புறம் ஃபுல்லாவே அவங்க ரூல் தான், ஜாலியோட ரூல் தான். சோ இதுக்கப்புறம் அடுத்து என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு ஒரு ஃபேக் டாக்குமெண்ட் கிரியேட் பண்றான். அதாவது இந்த ஃபேக் டாக்குமெண்ட்ல இந்த ஒரு சொத்து எல்லாமே ஜாலிக்கும் டாம்க்கும் மட்டும் தான், பாக்கி உள்ள 2 பிள்ளைங்களுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்கான டாக்குமெண்ட் கிரியேட் பண்றான். அந்த ஃபேக்கான டாக்குமெண்ட்ல டாமோட சைன் இருக்கு. சோ இத வந்து ரஞ்சி கிட்டையும் ரோஜா கிட்டையும் கால் பண்ணி கேட்டோம்னா அது எப்படி நடக்கும், எங்க அப்பா அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேத்துக்கும் கொஞ்சம் கான்ஃபிளிக்ட் ஆகுது, வாக்குவாதம் நடக்குது. சோ இதுக்கப்புறம் பேச பேசதான் ரஞ்சி கேக்குறா, இதுல வந்து விட்னஸ் சைனே இல்லையே, நீங்களே இதை வந்து ஒரு கிரியேட் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணி சொன்னீங்கன்னா அதை நாங்க நம்பணுமா அப்படின்னு சொல்லி நைஸா அந்த டாக்குமெண்ட்டையும் எடுத்துட்டு போயிடறான். இதை தெரிஞ்சோன்னா ஜோலிக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு, என்னடா இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணமே ஆனா இதை மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறான். இந்த வீடே அவளுக்கு வந்து அவ கையில கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அப்பத்துல இருந்தே ஒரு ஆசை. சோ அப்படியே கொஞ்ச நாள் போகும் போக இந்த ராய்க்கு வந்து பிசினஸ்ல ரொம்பவே லாஸ் ஆகுது. ரஞ்சிக்கும் ரோஜாவுக்கும் என்ன கோவம் வருதுன்னா, ஏன் வந்து ராய் வந்து எந்த ஒரு வாக்குமே கேட்க மாட்டேங்காங்க, ஜாலி பண்றது தப்புன்னு தெரிஞ்சும், அவங்க ஒய்ஃப் பண்றது தப்புன்னு தெரிஞ்சும் ஏன் ஒரு வாக்குமே கேட்க மாட்டேங்காங்க அப்படின்னு அவங்களோட தம்பிக்கும் தங்கச்சிக்கும் கோவம் வருது. சோ ஏன் வந்து ராய் கேட்காம இருந்தாங்கன்னா அந்த நேரத்துல அவங்களுக்கு வந்து பிசினஸ்ல வந்து ரொம்பவே லாஸ் நடக்கு. சோ இப்படி இந்த பைசா கிடைச்சா அது யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிதான் ராய் வந்து அந்த நேரத்துல ஒண்ணுமே கேட்காம இருந்திருக்காரு. ஹஸ்பண்ட் வந்து வேலை கிடைக்காம இருக்கிறது வந்து ஜாலி வந்து எப்ப பார்த்தாலும் குத்தி காணிச்சு இந்த ரஞ்சி கிட்ட கால் பண்ணி நான் வந்து இவளை வந்து டிவோர்ஸ் பண்ணலான் இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி இடைக்கிடைக்கு பேசுறத ராய் வந்து கேட்டிருக்காங்க. இதனால அவங்க ரொம்பவே கஷ்டத்துல போய் டிப்ரெஷன்ல போயிருக்காங்க. சோ இந்த நேரத்துல என்ன ஆயிருக்குன்னா, ராய் வந்து கேக்குறாங்க, உனக்கும் மேத்யூக்கு ஏதாவது ஒரு ரிலேஷன் இருக்கா, இது வந்து எங்க அப்பா வந்து அன்னைக்கு சொன்னாங்க, ஆனா நான் அந்த நேரத்துல இது வந்து ஒரு பெரிய விஷயமா எடுக்கல, உனக்கும் அவனுக்கு ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா சொல்லு, இது வந்து ரொம்ப